ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாங்கிபாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட பின்னாடி ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா 2 தக்காளி, அப்புறமா இதான் வாங்கிபாத் காய், கத்திரிக்காய், நீட்ட கத்திரிக்காய் இருக்கும்ல அது, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலராக ஆன பின்னாடி வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கிடும். இப்போ கட் பண்ணி வச்சா 2 தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச காய் போடுங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. காய் நல்லா இதிலே வதங்கிட்ட கொஞ்ச நேரம். இதுதான் வாங்கிபாத் பவுட்ரு. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. 10 ரூபாய் கடையில் கிடைக்கும். இப்போ வாங்கிபாத் பவுட்ரு போடுங்க. இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குன்னா இப்போ உப்பு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நீங்கள் சுட சுட சாப்பிட வச்சு கிளறி கொடுத்தாலும் சரி, இல்லை கொஜ்ஜு மாதிரி சைடில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். காய் வெந்துட்டு பின்னாடி இறக்கி வச்சுட்டா முடிஞ்சு. சாப்பாடு இதில் போட்டு கிளறி கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.